கோட் திரைப்படம் இப்ப எல்லா ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ வரும்போதே உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எனவே கோட் திரைப்படத்துல கேப்டன் ஏஐல வர்றாருன்றத முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு. நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன். வந்தாங்க, சந்திச்சாங்க அப்படின்றத. எனவே முறைப்படி அதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு கேப்டனை நீங்க எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம், அதனால எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா 3 பேருமே சொன்னாங்க. எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க எல்லாம் குடும்பத்தோட படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கேன்னு விஜய் சொன்னாரு. கண்டிப்பாக நாங்க பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய் கிட்ட. அது மட்டும் இல்ல, கேப்டன் வர இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். யார் நடத்துறாங்க? அதுதாங்க ஒண்ணு, கடவுள் இருக்குன்னு நம்பணும். இவங்க தான் கடவுளே இல்ல இல்ல இல்லன்னு இவங்க தான் சொல்றாங்க. யாரும் இவங்களை சொல்றது கிடையாது. ஒரு விபூதி குங்குமம் வச்சா மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க எல்லாமே கான்ட்ரவர்சியா பேசிட்டு இப்ப கடவுள் இருக்கிறாரு அப்புறம் இப்படி ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சி. ஒண்ணு, கேப்டன் மாதிரி உறுதியா இருக்கணும். மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர் கேப்டன். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எனவே கடவுளை நீங்க இருக்காரு அப்புறம் இல்ல உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறத மக்கள் நிச்சயமாக இத எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். இத கேள்வி ஏன்டியே திரும்பி கேக்குறீங்க. முதலீடு இருக்கிறதுக்காக போறாருன்னு. அதனால உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்தார்னா அதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல் வாழ்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன் இத சொல்றேன்னா, ஏற்கனவே பல நாடுகளுக்கு போயிருக்காரு. துபாய், சிங்கப்பூர், அது எவ்வளவு கண்ட்ரிஸ், இன்னைக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்திருக்கு அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அதனால எதற்கு நீங்க போறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்குன்னு சொல்றீங்க. எனவே உங்க கருத்தையே நான் ஏத்துக்கிறேன். எனவே நிச்சயமாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். ஹாப்பி பார்ன் வாயேஜ். அதனால நல்ல தொழில்களை நாட்டுக்கு கொண்டு அதன் மூலம் நிறைய இளைஞர்கள் வேலை தாங்கணும்னு கேட்கிறேன். இல்ல இது நாங்க ஏதோ இன்னைக்குதான் திடீர்னு ரெடி பண்ணதுன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இது ஏறக்குரிய 1 மாத காலம் எல்லாரும் அவங்க நேம்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரும் விருப்பத்தோட இங்க கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு, ஆக்சுவலி நாளைக்கு தான் இது இருந்தது. பட் நாளைக்கு ஓவர் கிரவுட் இருக்குன்றதுனால நாளைக்கு இது சாத்தியம் இல்லை. அதனால இன்னைக்கே கேப்டனுடைய முகத்தை அவங்க டாட்டூவா போடணும்னு விரும்பினாங்க. 100% எல்லா விதமான பாதுகாப்போட தான் அவங்களுக்கு நாங்க டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே நிச்சயமாக இதுல எந்த இஷ்யூஸும் வராது.